வெல்கம் பேக் டு ரன்காம். திஸ் இஸ் சஞ்சய் மதகத ராஜா. ஆக்சுவலாக இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 2012 எடுத்த படம் இது. 2013 அந்த பொங்கல் அன்னைக்கு வந்திருக்கணும். ஆனால் இந்த பொங்கல் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த படம் வருது. சுந்தசி சைல்டுஹுட்டில் நான் சுந்தசி படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கலகலப்பு, ஆம்பளை, தீயா வேலை செய்யணும் குமார், அந்த மாதிரி தான் படம் பார்த்துருந்தேன். அப்போக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது சுந்தசிக்கு 2 ஃபேஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அருணாச்சலம், அம்மா வந்து அன்பே சிவம் அதெல்லாம் பார்த்தோன்னா, இன்னும் அன்பே சிவம், அருணாச்சலம் எடுத்துட்டு இந்த வேற ஒரு ஜானர்லேருந்து அப்படியே காமெடி ஜானர்லேருந்து எடுக்கிறாரு இந்த டேரக்டர் அப்படின்னு. சுந்தசி அப்போயே ரொம்ப காமெடி படம் தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரம் வாங்க சார், மாத்தி போய்க்கலாம். பண்ணாதியா? ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்ண. அதே மாதிரி இந்த மதகத ராஜா காமெடிக்கு குறைச்சிட்டே கிடையாது. செம்மையாக வந்து காமெடி தேட்டர்லேருந்து சிரிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் வந்து சீரியஸான ஆளாக இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து சிரிக்காமல் போகவே மாட்டீங்க. அங்கேயும் இந்த பொங்கல் வந்திருக்கு. இந்த பொங்கல் வந்தோடனே அதே கண்டென்ட் தான். அந்த 2013 ரிலீஸ் ஆனிருந்தாலும் அந்த கண்டென்ட் எப்படி இருந்திருக்குமோ, அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக அந்த அந்த டைமில் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. என்ன கொஞ்சம் எடிட்டிங் தான் கொஞ்சம் பழசா மாதிரி இருக்குது. ஏன்னா பழைய எடிட்டிங் நம்ம வந்து கலகலப்பு, ஆம்பளை அந்த மாதிரிலாம் எடிட்டிங் சுந்தசி படத்தில் சொல்கிறேன்னு, அந்த மாதிரி எடிட்டிங் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. அது வந்து அது ஒரு வந்து நல்லா தான் இருக்குது. நான் பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு சீன் விட்டு இன்னொரு சீன் வருது. அது பழைய சீன்ஸாக இருக்கும். இப்போ ஆம்பளைலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக நான் ட்ரைலர் பார்க்கும்போது சிமிலராக வந்து ஆம்பளை ரிலேட்டடான ஒரு கதை, ஒரு கண்டென்ட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, மதகத ராஜா படத்தை பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து நல்லா காமெடி, ஹை லெவல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும், அந்த ஒரு ஆம்பளை கலகலப்புலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கேரக்டராக ரிவீல் ஆகுறாங்க, இந்த மாதிரி கேரக்டராக வந்து காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு கண்டினியூஸாக வந்து லைன் பை லைனாக வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஸ்டோரி அவ்வளோவா அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து இந்த ஸ்டோரி வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் காமெடி சான்ஸே இல்லை. முக்கியமாக வந்து இந்த சந்தானம், நிறைய பேர் சந்தானம் சொல்லுவீங்க. ஏன்னா வந்து அவரை வந்து எப்படி ஓல்டில் இருக்காரோ அந்த காமெடி தான் வந்து இருக்குது. அது சந்தானம், அதுக்கப்புறம் மனோபாலா, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லாவே இருந்தது. அதாவது சந்தானம் டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங்கில் போடுற மாதிரி நம்ம வந்து கலாய்க்கிறது. சுந்தர் தான் பார்த்தீங்கன்னா, முன்னாடி படம்லாம் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி ஷேமிங் இல்லாமல் ஒரு சில காமெடியாக இருக்கும். ஆனால் இந்த படத்துலேருந்து நேச்சுரலாக எப்படி நம்ம கலாய்ப்போமோ அது மாதிரியும் இருக்குது. பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியும் நிறைய காமெடியாக இருக்குது. அது யூஸ்வலாக வந்து என்னென்ன காமெடி படத்தில் இருக்கும் கிளாமரு அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் என்னென்ன தேவையோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. அதான் பேசிக்காக என்னென்னா காமெடி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி தான் இது. அந்த ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டு சந்தானம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்கர் ஆமாம் வந்து நிறைய நிறைய ஜீவா கூட வந்து மச்சி ஒரு கோட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நிறைய அந்த டைமில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்து சந்தானம் காமெடி வந்து யாராலும் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி அவர் வந்து என்னதான் மூவியில் வந்து அந்த டைமிங்கில் பஞ்சு சொல்கிற இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் எந்த ஒரு ஸ்டேஜ் போனாலும், எந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் அவரோட கேரக்டரு அப்படி தான் இருக்கும். நான் சந்தானோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்கேன். சந்தானோட அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். என்னதான் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அதே பஞ்ச் லைக், அதே இந்த டோனு, அதே மாதிரி தான் வந்து பஞ்சு போட்டுகிட்டே இருப்பார். அதே மாதிரி ஓல்டு சந்தானம் பார்த்த மாதிரி இருக்கும். இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷால், வரலட்சுமி, அஞ்சலி, அது யூஷுவலான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் பார்த்தீங்களா, ஹீரோக்கான ஒரு டெம்ப்ளேட்டு, ஹீரோயின்க்கான ஒரு கிளாமரான டெம்ப்ளேட்டு, ஒரு மாஸ் எலமெண்ட் அது மாதிரி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் ஃபைன். இது ஒரு காமெடி பார்த்தனால அதெல்லாம் வந்து ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது அதெல்லாம் வந்து டோட்டலி ஃபைன். தென் வந்து பற்றி ஒரு பேசி ஆகணும்னா மியூசிக் விஜய் ஆண்டனி மியூசிக் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வைபாக இருக்கும்னு. அப்போ இருக்க ட்ரெண்டு அப்போ தான் வந்து டாப்புன்னு நினைக்கிறேன். விஜய் ஆண்டனி மியூசிக்கில் அப்போ தான் ரொம்ப டாப்பாக இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப வைபாக இருந்தது. அந்த பாட்டு கூட இப்போ கூட போட்டால் கூட வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் மதகத ராஜாவோட படத்தில் பாட்டு அப்போயே கொஞ்சம் ஹிட் ஆச்சு. மை டியர் லவர் வந்து அது வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அது என்ன பாடம்னு தெரியாது. ஆனால் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட் ஆயிருந்துச்சு. விஷாலோட ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பாட்டு செம்ம ஹிட்டு. பாட்டு நல்லா இருக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு.
அந்த விஜய் ஆண்டனியோட வைப் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. விஜய் ஆண்டனியோட மூவிஸுக்கு வந்து நான் இது மாதிரி படம் வராதா, விஜய் ஆண்டனியோட மியூசிக்கில் வராதா அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே, தேட்டரில் போய் பார்த்தது வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு கமர்ஷியல் காமெடி என்டர்டெயின்மெண்ட் தான். நீங்கள் வந்து சுந்தர் சி மூவிலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அரண்மனை 1 கூட பரவாயில்ல, அரண்மனை கூட 1 கூட நல்லாயிருக்கும். 2, 3 அவ்வளோ எனக்கு செட் ஆகல. சரி, உங்களுக்கு சொல்லுங்கள், சுந்தர் சியோட மூவிஸில் என்ன ஒரு மூவி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்ச மூவின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அருணாச்சலம், அன்பே சிவம் இந்த 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம், கலகலப்பு கூட ரொம்ப பிடிக்கும், ஆம்பளை பிடிக்கும், இந்த மாதிரி சொல்லிட்டே போவேன். அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச சுந்தர் சியில் சுந்தர் சியில் டைரக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் அன்பே சிவம்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, another வீடியோ. அடுத்த ஒரு மூவி டிஸ்கஷன் வந்து பார்க்குறேன். பை. அடுத்த சொல்ல பார்ப்போம். பை.